மார்க்கம் அறிந்து கொள்றதுக்கு ஒரு தர்த்தீப் இருக்கு. மன் சலக தரீகன் யல்தபி இல்மா சக்கர அல்லாஹு தரீகன் இல ஜன்னத். யாரு இல்மா அறிந்து கொள்றதுக்கோசரம் அல்லாஹ்வுடைய பாதையில போறாங்களோ அவங்க ஜன்னத்தை அந்த சொர்க்கத்துடைய பாதை அவ்வளவு பாதை கடந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில இன்னைக்கு போறாங்க, எதுக்கு போறாங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்ன அறிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில கொண்டு வரணும். நபியுடைய வாழ்க்கை என்னன்னு அறிந்து கொண்டு வாழ்க்கையில் கொண்டு வரணும். அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய பாதையில போறது. அப்படி போறது என்ன அப்படின்னாக்க சொர்க்கத்துடைய பாதை அவர் கடந்துட்டாரு. அதான் கேட்பாங்க, பசங்க கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போறது நல்லதா இல்ல உட்கார்ந்து இல்ம அறிந்து கொள்றது நல்லதா, எது சிறந்ததுன்னு கேட்டாங்க. நல்ல கேள்வி. அல்லாஹ்வுடைய பாதையில போறது சிறந்ததா, உட்கார்ந்து குர்ஆனை ஓதி மார்க்கத்துக்கு அறிந்து கொள்ற அந்த இல்ம அறிந்து கொள்றது நல்லதா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பெரியார்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போய் நான் மார்க்க அறிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க போங்க, டபுள் நன்மை ஆயிடுது உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய பாதையில போறவங்களுக்கும் சொர்க்கம், இல்ம அறிந்து கொண்டு அமல் செய்யறவங்களுக்கும் சொர்க்கம். ஆக ரெண்டுமே அவசியம். அதனால அல்லாஹ்வுடைய பாதையில இருந்து மார்க்க அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு தான் அப்படின்னு சொல்லிக்காங்க. ஆக அருமை பேர் சொல்லி அந்த அடிப்படையில அப்படின்ற வேலையில ரெண்டு வேலை தான். அல்லாஹ்வுடைய பாதையில போய் அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில நெடு தூரம் போய் மக்கள்கிட்ட சொல்லி பேசி பேசி அல்லாஹ் பத்தி ஆகத்தை பத்தி பேசி 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 நம்முடைய ஈமான சரியாயிக்கணும், நம்பிக்கை சரியாயிக்கணும். எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னா. அல்லாஹ்வுடைய சிஃபத் என்ன எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா யாருக்கும் தெரியாது. சிஃபத் என்ன, அவன் எப்பேற்பட்டவன், அவன் மன்னிக்க கூடியவன், அவன் எல்லாரும் நம்மளை என்ன செய்வான், அவன் நம்மளை பாதுகாக்கக்கூடியவன், நம்மளுடைய உணவு தேவைகள்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவன். யாரும் செஞ்சோம்னா நரகம் அப்படிங்கிறது உறுதி அப்படிங்கிற அந்த விஷயம் மேல நம்பிக்கை வரும். இது அல்லாஹ்வுடைய விஷயம். அதே போல குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கு, நபிமார்கள் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பஅதல் மௌத். இந்த விஷயங்கள் மீது நம்பிக்கை வச்சு அதுக்கு என்னென்ன விஷயங்கள்னா விளங்குறது. நிச்சயமா நான் மௌத்தாவை ஒரு நாளைக்கு மௌத்தான நிச்சயமா நான் நம்முடைய மூமின்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம சொகுசா வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நம்ம ஒரு கவலை வருது அப்படின்னா என்ன கவலை வரணும் அப்படின்னு நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா, அந்த வீடு அது மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சு, அது செய்யணும், ரிப்பேர் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அந்த காசு அந்த நாங்கள் இந்த காசு நாங்கள் இருக்குது, இதெல்லாம் வாங்கணும் கொடுக்கணும், இதுதான் நம்மளுக்கு ஃபிக்கரா இருக்குது. அசல் ஃபிக்கர் என்ன வரணும் அப்படின்னா, நான் இன்னைக்கு ஊரோட இருக்கிறேன், ஹயாத்தா இருக்கிறேன், இப்போ நான் மவுத் ஆயிட்டேன்னா இந்த 4 பேர்த்து அடக்கம் பண்ணிடுவாங்க, என் கூட என்ன வரும், என் கூட என்ன வரும். இந்த கவலை இருந்தது அப்படின்னாக்க அந்த கவலையை பூர்த்தி செய்யறதுக்கு நான் என்ன செய்யணும், என் கூட என்ன எடுத்துட்டு போகணும்னா என்ன என் கூட வரும். என்னுடைய வீடு வருமா, என்னுடைய மனைவி பிள்ளைங்கள் வருவாங்களா, எங்க பெற்றோர்கள் வருவாங்களா, என்னுடைய மனைவி பிள்ளைங்க எல்லாம் வரும், யாரும் வர மாட்டோம். நம்ம மட்டும் தனியா வந்தோம், தனியா கப்பருக்கு போனோம், தனியா நம்ம பயன் பேசுவோம். ஆக சொல்லி அதுக்கோசரம் உள்ள தயாரிப்பு என்ன அப்படின்னா, என்னுடைய ரப்பு புரிஞ்சு கொள்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். அதுக்கு வழி என்ன, என்னுடைய நபி எப்படி வாழ்ந்து காமிச்சோம், என்னுடைய நபியுடைய சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்த காமிச்சோம், அது போல நான் வாழணும் அப்படின்னு சொல்லி நானே தயார் பண்ணுவேன். அது எப்படி சாத்தியமாகும், அது நான் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு சாத்தியமாகாது, நான் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு சாத்தியமாகாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஏற்பாடு இருக்கு. டாக்டர் இருக்கிறாரு, அதுக்கு ஒரு டிஸ்பென்சரி, ஹாஸ்பிட்டல், ஆப்ரேஷன் தியேட்டர், மருந்து வைக்கிற இடம், கம்பவுண்டர், சீட்டு போடுற இடம், இதெல்லாம் செட் பண்ணி ஆகணும். அப்பதான் அவர் என்ன செய்யணும், டாக்டருடைய வேலை சரியா செய்ய முடியும், பேஷண்ட் போய் பிரயோஜனம் அடைவாங்க. அதே போல பிள்ளைங்க ஸ்கூல் உலகத்தை பற்றி அறிஞ்சா அதுக்கு ஒரு ஸ்கூல், அதுக்கு வாத்தியார், சயின்ஸ் வாத்தியார், கணக்கு வாத்தியார், தமிழ் வாத்தியார், இங்கிலீஷ் வாத்தியார் மாற்றி போட்டு அவங்களுக்கு என்ன, அப்போதான் அவர் என்ன செய்வார், அவர் பர்ஃபெக்டா உலகத்துடைய விஷயங்களை விளங்கி கொள்ள முடியும். அது போலதான் நாம இங்க இருக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம வீட்டுல இருந்து கொண்டு எங்கிட்ட தீன் வந்துடணும் அப்படின்னா நிச்சயமா இல்லை. பெரியார சொல்லி மனிதனுடைய தீன் ஏன் வருதுன்னா உலகத்துடைய ஆசை, உலகத்துடைய முகப்பத். மனிதன் அந்த முகப்பத்தை, அந்த உலகத்துடைய அந்த விஷயத்த அதை எடுத்துக்கிட்டு வெளியே எப்படி போறான்னா அப்பதான் அவங்களுக்கு தெரியும் தீன் என்னன்னு விளங்கும். உதாரணத்துக்கு தண்ணி இருக்குது, கடல் இருக்குது, கடல்ல கப்பல் போகுது, போட்டு போகுது, எது வரைக்கும் அந்த போட்டு தண்ணி மேல மிதந்து போயிட்டே இருக்குதோ எந்த கரைக்கு வேணாலும் போயிடலாம், எப்போ போட்டுக்கு உள்ளார மேல தண்ணி ரொம்ப ஆரம்பிச்சதோ அப்போ போட்டு தண்ணிக்கு கீழே போக போக
அவர் என்ன ஆயிடுவாருனாக்க அவர் போய் சேர முடியாது. எந்த இடத்துக்கு போகணும் அங்கே போய் சேர மூழ்கி போகணும். அது போல நீ உலகத்துல இருக்கக்கூடிய காலத்துல எவ்வளோ நம்ம உலகத்தை இந்த உள்ளத்துல ரொப்பி அந்த உலகத்தோட விஷயத்துக்கு எவ்வளோ நம்ம மேனேஜ் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னாக்க தீன் வராது. முகத்து ஞாபகம் வராது. எல்லாம் ஞாபகம் வர மாட்டான். காசு பணம் துனியா சாப்பிடணும் தூங்கணும் இதுதான் வரும். இதுக்கோசரம் வாடுறது வாழ்க்கை இல்லை. மாறாக இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலேருந்து நாம நல்ல அமல்கள் செஞ்சு அல்லாவுடைய பொருத்தத்தை அடைஞ்சு நம்ம அங்க போய் சொர்க்கத்துடைய வாழ்க்கை, மௌத்து இல்லாத வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, எப்பவுமே பசிக்காது, எப்பவுமே தாகம், அப்பவும் சாப்பிட்டுட்டே இருப்போம், அப்போ தூங்கிட்டே இருப்போம், அப்போ அனுபவிச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி வாழ்க்கைக்கோசரம் தான் இங்க மேனேஜ் துனியா மஜராத்துல் ஆகிரா. இந்த உலகம் ஆக்கிறதுக்கோசரம் அறுவடை செய்யக்கூடிய விளைநிலம். அதனால நாம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, யாரும் தூங்க வேண்டாம்னு சொல்லல, யாரும் டாக்டர் ஆக வேண்டாம், யாரும் படிக்க வேண்டாம்னு சொல்லல. எல்லாம் செய்யுங்க. டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், ஜட்ஜ் ஆகணும், சிஎம் ஆகணும், பிஎம் ஆகணும், எல்லாம் ஆகுங்க. முதல்ல முஸ்லீம் ஆகுங்க. முதல்ல அல்லாவை ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ் நம்பிக்கை கொண்டு வாங்க. வாழ்க்கையில் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைங்க, பரோசா வைங்க. எந்த விதமான எவ்வளவு நம்ம அல்லாஹ் மேல தக்குவா, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு அவனை பயந்து கொண்டு நம்ம அமல் செய்யணும். படைப்புகள் நம்மளை பாடு பயப்படும். நெருப்பு வந்தது, ஊர் காட்டுல இருந்து நெருப்பு வந்தது. இப்ப அமெரிக்காவில் போய் எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த காலத்துல அதே போல நெருப்பு வந்த ஊருக்குள்ள உமரெல்லாம் துண்டு கொடுத்தாங்க. இந்த அந்த நெருப்பாட்டி விரட்டிட்டு வாயிருந்தாங்க. துண்டால் அடிச்சு நெருப்பை அடிச்சு விரட்டிட்டு வந்தாங்க. ஓடி போச்சு நெருப்பு ஓடி போச்சு. காட்டுல மிருகங்கள் சொன்னாங்க, காட்டு மிருகங்களே, எங்களை ஜமாத்காரங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் ஆகக்கூடாது, நீங்க என்ன செய்யுங்க, ஜமாத்காரங்க போறவங்க நீங்க காட்டை காலி பண்ணிருங்க. இன்னும் அந்த காட்டுக்குள்ள ஒரு பாம்பு பூச்சி கூட இல்லை அப்படிங்கிறாங்க. சுத்தமா காட்டுல ஒரு பாம்பு பூச்சி கூட இல்லை, எந்த விதமான விசைட்டு வந்து இல்லைங்கிறாங்க. ஆகாரமே பேசல. நபிசுல்லாத்துல ஒரு கேள்வி வந்தாங்க. உமர்ல ஒரு கேள்வி வந்து சொன்னாங்க, உமர், பலான இடத்துல நான் எண்ணெய் எடுத்துட்டு போனேன் கிண்ணியில, அந்த எண்ணெய் அந்த இடத்துல விழுந்துருச்சு, எனக்கு எண்ணெய் வேணும் அப்படின்னாங்க. நீ இந்த பீப்பா எடுத்துட்டு போய் என்னன்னு சொல்லி எண்ணெய் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த எண்ணெய் வேணாம், ஏன் எண்ணெய் தான், நான் ஊத்துன அந்த எண்ணெய் தான் வேணும். அவ்வளவுதானே, ஒன்றும் மேட்டர் இல்லை. அவர் சீட்டு எழுதினாங்க, இந்த சீட்டை கொண்டு அந்த எண்ணெய் விழுந்த இடத்துல வை, உனக்கு எண்ணெய் வந்து அந்த கிண்ணியை போய் எண்ணெய் வந்து விடுனாங்க. அந்த சீட்டை எழுதி கொடுத்தாங்க. அந்த சீட்டில் எண்ணெய் எழுதினாங்க, பூமியே, நீ இந்த கிளவி எண்ணெய நீ என்ன செய்ய, திருப்பி வாபஸ் பண்ணிடு. இல்லை அப்படின்னா உன்னுடைய அந்த இடத்துல ஒரு காஃபிருடைய மையத்தை கொண்டு தகன் பண்ணிடுவேன். உன் இடத்துல அங்கே என்ன வேதனை நடந்துகிட்டே இருக்கும், உன் இடத்துல உன் வீட்டில் வேதனை நடந்துகிட்டே இருக்கும். அது எழுதுன ஒன்று அந்த சீட்டை அங்கே வச்சோன்னே அந்த எண்ணெய் பிரிச்சுட்டு அடிச்சு கொட்டால ரொம்ப கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு கிளவி பிரேசில சொல்லியிருக்காரு. என்ன சொன்னா, அல்லாவுக்கு கட்டுப்பட்டாங்க, அல்லாவுக்கு பயந்தாங்க, அல்லாவுடைய கடமைகளை நிறைவேற்றினாங்க. அல்லா சுப்ஹானஹு அவங்களுக்கு படைப்புகளை வசமாகி கொடுத்தான். இன்னைக்கு நாமும் அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்று கண்டவெல்லாம் பயமுறுத்தான், கண்டவெல்லாம் நடந்து போற வரவெல்லாம் ஒண்ணு கிடையாது, நின்றுட்டு ஒண்ணு காப்பெல்லாம் என்ன செய்றாங்க, நம்மளை பயமுறுத்துறாங்க. ஏன் அப்படின்னாக்க நாம அல்லாவுக்கு பயப்படல, அல்லாவுடைய கடமைகளை நம்ம நிறைவேற்ற குறையாது. இதுதான் ஹக்கு. எப்ப நம்ம அல்லாவுடைய கட்டளை ஹக்க நிறைவேற்றுறோமோ அப்ப நம்ம பிந்தாசா இருக்கும். என்னதான் நடந்தாலும் என்ன பிரச்சனை, ஒரு மூவின் கிட்ட என்ன வேணும் அப்படின்னா, என்னோட ரப்பு இருக்கான் பாத்துக்கிறான். அங்க அமெரிக்காவில் அது நடக்குது, அவன் இப்படி பண்றான் இப்படி பண்றான், இங்க இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, நாளைக்கு என்ன ஆகுமோ எதுவும் ஆகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துவா 3 துவா. அதுல முதல் துவா என்ன அப்படின்னா, யாரெல்லாம் என்னுடைய உம்மத்தார்களை பஞ்சத்தின் காரணத்தால பசியா பட்னியாக்கி மௌத்தாவார், பட்டினியா யாரும் சாக மாட்டோம், அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தா பட்டினியா உங்களுடைய உம்மத்தார மௌத்தாக மாட்டேன். இன்னும் நான் கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரெல்லாம் என்னுடைய உம்மத்தார அந்த மனிதர்கள், எந்த மனிதர்கள் அராஜகம் பண்ணக்கூடிய மாற்று இனத்தார்கள், யஹூதி நஸ்ரா முஷ்ரிக்குகள், அவங்களின் காரணத்தால எங்களுடைய உம்மத்தார அழிச்சிராதான்னு சொல்லி அல்லாஹ் கேட்டான். நிச்சயமா அழிக்க முடியாது, யாரும் எதுவும் செய்ய முடியாது, அது நான் பொறுப்பு அல்லாஹ் சொல்றேன். 3வது கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தாருக்கு ஒற்றுமை கொடுவல்லான்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், நபி இது எனக்கு தெரியும், இந்த மேட்டர் நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த ஒற்றுமை கொடுக்குறேன்னு அல்லாஹ் வாக்கு கொடுக்கல, ஆனா நம்ம கேட்கணும், யா அல்லாஹ் எங்களுக்கு ஒற்றுமை கொடுவல்லா, எங்களுக்கு முகப்பத் கொடுவல்லா, ஒருத்தர் வீட்டுக்குள்ள 4 பேர்ல ஒற்றுமை இல்லை. ஏன் அப்படின்னாக்க அல்லாஹ் அவ என்ன சொன்னானோ அது நடத்தாடும். ஆனா நம்ம என்ன செய்யறதில்லை, கேட்கறது இல்லை. எல்லாம் நீ என்ன எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அது எங்களுக்கு கொடு, அல்ல எங்களுக்கு தேவையில்லைன்னு நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். அதனால
உலகத்துல இருக்கிற முஸ்லீம் நாடெல்லாம் பிரிஞ்சு கிடக்குது. எல்லாம் முஸ்லீம் பேர், எல்லாம் தனித்தனியா அவங்க நடத்துறாங்க. யாரும் ஏறக்கூட சேர்க்க தயாரா இல்லை. நாட்டுல வீட்டுல ஊர்ல. ஆனா நல்லா கேட்கக்கூடிய என்ன விஷயம்னா, யாரா இவருக்குள்ள ஒற்றுமை கூடலாம், இவருக்கு முகபத் கூடலாம், ஒருத்தர் மேல அந்த அனுதாபங்கள் கூடலாம், ஒருத்தருக்கு இக்ராம் அந்த இணக்கங்கள் கூடலாம், ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த தன்மையை கூடலாம் அப்படின்னு சொல்லி அல்லாட்ட கேட்கணும். ஆக சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னா, அல்லாவுக்கு பயப்படணும், அல்லாவுக்கு பயந்து கொள்றதும், அல்லா அறிந்து கொள்றதுக்கோசம் நம்ம அல்லாவுடைய பாதையில இருக்கணும். அந்த அடிப்படையில அல்லாவுடைய பாதையில போய் ஈமான் நம்ம வலுவாக்கி கொண்டு வந்து, இந்த மாதிரி அந்த ஈமான் பாழாகக்கூடிய இடத்துல வீட்டுல உட்காந்து தூங்கிட்டு சாப்பிட்டு பாங்கு சொன்னா அந்த பாங்கு எனக்கு தான் சொல்றாங்கன்னு அந்த கவலை இல்லாம இருக்கக்கூடிய அந்த நிலை என்ன அப்படின்னா, ஈமான்ல குறை, நம்பிக்கை இல்லை, தொழுகை மேல அண்ணாவுடைய வாக்குறுதி நம்பிக்கை இல்லை, அதனால வீட்டுல தூங்குறோம், அங்க தொழுகை நடந்துட்டு இருக்கு. அந்த ஈமானை சரியாக தான் அல்லாவுடைய பாதையில போய் ஈமானை சரியாகிட்டு வந்து, இந்த மாதிரி பலகீனமான ஈமான் உள்ள இந்த மக்களுக்குள்ள ஊருக்குள்ளார நம்ம என்ன செய்யணும், அந்த ஈமானை தக்க வைக்கிறதுக்கு 5 அமல் செய்யணும். 5 அமல் என்ன அமல் செய்யுங்க? தினம் 3 அமல் அஜித்வார உட்காந்து ஃபிக்கிர் பண்ணணும். யார் யார் என்னென்ன எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய அந்த அமல் இல்லாம இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகலாம், எல்லாம் நான் கேள்வி கேட்பானே, நம்ம சொல்லணுமே, அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி ஃபிக்கிர் பண்றது. நோய் உள்ளவங்க, வியாதி உள்ளவங்க, அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள திக்கர் சுக்குர்ல, ஏன்னாக்கா அவங்க நோயாளியா இருக்கிறாங்க, அவங்க பலகீனமா இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்ய யாரு இருக்க மாட்டோம், அவங்களை ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு தைரியம் சொல்லி அவங்களுக்கு திக்கர் சுக்குர்ல சொல்லி அல்லாஹ்கிட்ட உதவி வாங்கக்கூடியவங்களை அவங்களை ஆக்குறது. இதுக்கோசரம் இன்னும் வரக்கூடிய ஜமாத் நுசுரை செய்யறது, இன்னும் ஊர்ல இருக்கக்கூடிய முசீபத் என்னன்னா பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கோசரம் நம்ம என்ன உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்யறது. ஜானால மாலால உதவி செய்ய. இது ஒரு வேலை. மஸ்ஜித்ல உட்காந்து 2.5 மணி நேரம் உழைப்பு செய்யறது. அதே போல நம்முடைய வீட்டு தாலையும் பள்ளித்தாலையும் நம்ம எல்லாம் ஆண்களும் உட்காரோம், பேசுறோம், படிக்கிறோம். வீட்டுல இருக்க பெண்களுக்கு வீட்டு தாலையம்னு ஒண்ணு இருக்குது. அந்த வீட்டு தாலையம்னு ஒண்ணு நம்ம ஆரம்பிச்சுட்டோம்னா அதனால எவ்வளவு பெரிய பிரயோஜனம். நல்லா வாலிப நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கோசரம் கொஞ்சம் தயவு செஞ்சு உங்க வீட்டுல அந்த தாலிம் கிதாப் எடுத்து தாலிமுடைய விஷயங்களை ஆரம்பிச்சிருங்க. அந்த அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க என்ன அமல் செஞ்சாலும் அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு அவ்வளோ பெரிய ஒரு பரக்கத் கொடுத்துருவான். வீட்டுல முசீபத் போவோம். வீட்டுல இருக்கிற எல்லா முஸ்லிமும் பொய் பித்தலாட்டம், ஒருத்தர் குறை சொல்றது, கோர் சொல்றது, சண்டாடிக்கிறது, பம்பு பண்றது, ஒருத்தர் இலக்காரம் பண்றது, இந்த மாதிரி எல்லா வகைகளும் கெட்ட வழக்குகளும் வீட்டுல போயிடும். சைத்தான் வீட்டுல இருந்து வெளியே போயிடுவான், மலக்குமார் வீட்டுக்குள்ள வந்துடுவாங்க. அந்த வீடு எப்படி ஆயிரும்? நீங்க குரானை பத்தி படிப்பீங்க, குரானை தொழுகையில நின்று ஓதுனா 100 நன்மை ஒரு எழுத்துக்கு, உட்கார்ந்து ஓதுனாங்க 50 நன்மை, தொழுகைக்கு வெளியே 25 நன்மை, 10 நன்மை, இதெல்லாம் ஓதுவீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு அது மேல நம்பிக்கை வரும். பெண்கள் என்ன செய்வாங்க, தொழுகையில குரான் ஓத ஆரம்பிப்பாங்க, தொழுக ஆரம்பிச்சிருவாங்க. வீடு என்ன ஆயிரும்? வீடு பள்ளிவாசல் ஆயிரும். வீடு பள்ளிவாசல். அதே போல ஜிக்ர் செஞ்சா எவ்வளவு நன்மை, இதெல்லாம் விளங்குவாங்க, அறிந்து கொள்வாங்க, நம்பிக்கை வரும். அதனால ஜிக்ர் செய்யக்கூடிய காலமான ஜிக்ர் செய்யக்கூடியவங்க. அதனால என்ன ஆயிரும்னாக்கா வீடு கான்காவாயிரும். அதே போல மர்க்கஸ் எப்படி வரவங்களுக்குலாம் தாக்கு கொடுப்பாங்க. தொழுவுங்க, நீங்க அந்த மாதிரி செஞ்சுங்க, ஜிக்ர் செஞ்சுங்க, நீங்க குரான் ஓதுங்க. குரான் ஓதாடுங்க, வீடு மதரசா ஆயிரும். அதே போல தாவத் கொடுப்பாங்க, வீடு மர்க்கஸ் ஆயிரும். சொல்லக்கூடிய நோக்கம் என்ன, வீட்டுல ஒரு நல்ல தீனுடைய மாகூல் உண்டாயிரும். அதனால தலைமுறைக்கு நம்முடைய வீட்டுல தீனுடைய மாகூல் நடக்கும். குரான் ஓதக்கூடியவங்க, ஜிக்ர் செய்யக்கூடியவங்க, எல்லா அமலும் நடக்கும். அதன் காரணத்தால எல்லாருடைய உதவி வரும். இதுக்கோசரம் நம்ம என்ன செய்யணும், வீட்டு தலைமை ஆரம்பிக்கும். வாரத்துல 2 கஷ்டு, மகள கஷ்டு, பக்கத்து உள்ளாது, அது நம்ம செய்துக்கிறது. மாசத்துல 3 நாள் எல்லாருடைய பாதையில போடும். அதாவது 10க்கு ஒரு பங்கு, 10ல் ஒரு பங்கு. தினம் 24 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் உழைப்பு, அது 10ல் ஒரு பங்கு. அந்த ஒரு பங்கு 9 பங்கு துணியாவும் செய்யுங்க, ஒரே ஒரு பங்கு தீனுக்கோசரம் செய்யுங்க. அந்த 10 பங்குடைய நன்மை முழுமையாக கிடைச்சிடும். அதே போல 30 நாள்ல 3 நாள் அல்லாவுடைய பாதையில போங்க, 30 நாளுடைய நன்மை கிடைச்சிடும். அதே போல ஒரு வருஷத்துல 40 நாள் போங்க, முழு வருஷம் நீங்க ஜமாத்துல போன நன்மை கிடைச்சிடும். அதனாலதான் 1க்கு 10 இதுதான் கணக்கு. அது அடிப்படையில் தான் தப்லீகுடைய வேலை நடக்குது. எல்லாரும் அது தயாராகமா இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் நாளைக்கு 4ஆம் தேதி ஒரு ஜமாத் போகுது. ஜமாத் ரெடி ஆயிடுச்சு இன்ஷா அல்லாஹ்.